Good evening, praise Lord. Welcome to this video. யூஸ்வலாக இந்த நேரத்தில் நான் தூங்கிடுவேன். ஆனால் இன்றைக்கி இன்னும் நான் முடிச்சுட்டு இருந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது, காட்ஸ் மணி பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை ஒன்று சுமாராக இருந்தது, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் சில சமயம் நோ சொல்வார், சில சமயம் எஸ் சொல்கிறாரு, சில சமயம் லேட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எங்கள் பாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் நான் அந்த ரொம்ப முனைப்பாக நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டு சூழ்நிலைகளை மறந்து அங்கே நான் கற்றுக்கொள்கிறவளாக நான் இந்த என்ஜினியரிங் பாடங்களோடு வேதாம பாடங்களையும் நான் விரும்பி கற்றுக்கொண்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு தேற்றரவாளனாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதோட கர்த்தரை நம்ம குருவாக பார்க்கணும். ஏன் வந்து என்னுடைய ப்ரேயருக்கு ஆன்சர் வரல அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. நான் டைத்து கொடுத்தேன், இருந்தால் கூட என்னுடைய ப்ரேயர்ஸ் ஆன்சர் பண்ணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து நான் இன்ஜினியரிங் எம்இ எல்லாம் படிச்சிருக்கேன். என்னை வந்து ஒருத்தர் சின்ன கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்க. அதாவது கப்பலில் ஒரு ஆண்டனா இருக்குன்னு வைங்க. ஆண்டனா வந்து பலவிதமாக பேட்டர்ன்ஸ் இருக்குது, ரேடியேட்டிங் பேட்டர்ன்ஸ். அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போதா? கப்பலில் ஆண்டனா இருந்தால் அது வந்து கடலுக்கு இல்லையா அது ரேடியேட் பண்ணுது, அப்போ அது வேஸ்ட்டாக போகுது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. அதோட அவங்க வந்து ரொம்ப குறைவாக அதை நேரோ கண்ணோட்டத்தோட என்னோடய இன்ஜினியரிங் இதை நாலேஜை அவங்க பார்க்குறாங்க. நான் அவங்களுக்காக தான் நான் ஊழியக்காரினா நான் பொறுமையாக பதில் சொன்னேன். என்னென்னா அந்த பெரபாலிக் பேட்டர்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பர்டிகுலர் ரிசீவருக்கு மட்டும் அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும், அந்த மாதிரி பேட்டர்ன் உள்ளது. ஸோ அப்படி கூட ஆண்டனா இருக்குன்ட்டு நான் பொறுமையாக பதில் சொன்னேன். ஏன்னா அதை கேட்குறவங்க வந்து எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பகை எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் கர்த்தருக்காக நான் அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தேன். பட் அவங்களுக்கு அது தெரியல, அல்லது நான் அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒன்றாச்சா? ஸோ அது போல தான் கிறிஸ்துன்ற அவர்கிட்ட போயிட்டு, ஏன் நீங்கள் நான் இந்த சின்ன விஷயத்தை நான் கேட்டேன், ஏதோ ஒரு A4 ஷீட்டையோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நான் கேட்டேன், நான் உமக்கு டைட்ஸ் எல்லாம் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ஒரு A4 ஷீட்டை நீங்கள் தரல அப்படின்னு அவர் கூட கோச்சிட்டு நம்ம இருந்தால் அவரை ஒரு குருவாக நம்ம பார்க்கல. அவர் வந்து வானமும் பூமியும் அவருடைய இது இருக்குது. ஸோ நிறைய மணி பிரின்சிபல்ஸு இருக்குது. பரிசுத்தம்ன்றது அதனுடைய பேசிஸ். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் கர்த்தர் என்ன சொல்கிறது, அவர்கிட்டயே நீங்கள் போகவே முடியும். அவர் வந்து நமக்கு A4 ஷீட்டு தரவரோ, இல்லை அவர் ஜிஆர்டியில் பில் போடுறவரோ, இல்லை ஸ்விக்கியில் இட்லி சட்னி கொண்டு வந்து தரவரோ கிடையாது. ஒரு பெரியவர் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலெல்லாம் கூட எழுதி போட்டிருக்காங்க. அதில் நம்ம அதை
பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இல்லை. நம்முடைய அசுத்தத்தோடு நம்ம அவரை பார்க்குறோம். ஸோ அதாவது இம்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாவோ தேடுகிறவர்களாவோ இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களை இருப்போம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ உண்மையாக தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி வசனங்கள் புரியும், அல்லது கர்த்தர் உங்களை சொல்ல விரும்புகிறாருன்னா இந்த வசனத்தை நீங்கள் கேட்பீங்க, புரிந்து கொள்வீங்க, அதனால் பலனடைவீங்க.